ஆரம்பிக்கலாங்களா? இங்க வந்து தகுதி இல்லாத 2 நபர் அப்படின்னா நான் 3ஆ சொல்லியிருந்தேன். இப்ப 2ஆ சொல்லணும் அப்படின்னா ஜால்ரா டீம்ஸ் தான். வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். தீபக் அண்ட் விஷால். நானா என்ன கொடுத்துற நீ? இல்ல நேத்துக்கு ஜால்ரால 2 பேர் தான் சொன்னீங்க. அருண் இது பேலன்ஸ் 2 பேர் வெளில இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு சாரி நே புலாவா வந்துருச்சு. பதட்டத்துல சொல்லி தொலைஞ்சிட்டேன், கொடுத்துருங்கண்ணே. புதுசா அண்ணா இருக்காரா? யாரு? தீபக். தீபக் இல்லையே. தீபக் என்னப்பா எல்லாருக்கும் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்தியக்கார இப்ப தீபக்னு சொன்னா தீபக் ஜெயிப்பாருன்னாரே என்னப்பா? இதுதான் சொன்னேன் தனியா வராதீங்க. இல்ல அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. சரி சரி சாரி பேசுங்க. சொல்லுங்க அருண். இல்ல தனியா நீங்க வராதீங்க. வந்து பேசுறீங்கன்னா பேசுங்க, நான் வேணா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஆமா நான் இல்ல சரி தீபக் பரவாயில்ல. இல்ல சார், ஐயோ என் ஃப்ரெண்ட் நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன் சார் தனியா வராதீங்க. தலைவரே இல்ல. ஓகே போகும்போது நாங்களா இருப்போம். நக்கல்யா அவனுக்கு. அழிச்சிடுங்க தலைவரே. சாரி தலைவரே. ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க எதுவும் ஓகே இல்ல உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இது மட்டும் அவாய்ட் பண்ற ஒரு டேர்ம் மாதிரி சொல்றீங்களா? இல்ல அது எப்பவுமே கடைசி வரை இருக்கும். ஏன்னா சோ இங்க தகுதி இல்லாதவர் அப்படின்னா ஜால்ரால வந்து அருணும் விஷாலும் தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இப்ப இத்தனை நாள் இவங்க கடைபிடிச்சு வந்திருக்காங்க, நிறைய டாஸ்க் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அது கிடைக்கல. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு கிடைக்காம இருந்தனால நாங்க எல்லாம் வெளியே போயிட்டோம். ஒருவேளை நாங்க எல்லாரும் இருந்திருந்தோம்னா புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. மக்கள் தீர்மானிச்சோ இல்ல பிக் பாஸ் வந்து எங்களுக்கும் அந்த டைம் கொடுத்திருந்தாருன்னா நாங்களும் யாருங்கிறது எங்களுக்குள்ள திறமைகளை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதான் இல்லங்கிற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற? வாய்ப்பே இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் நீங்க வந்து அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி. இன்னொன்னு இவங்க 2 பேரும் எப்படி சொல்லணும்னா ஒரு கூட்டு கலவாணி மாதிரி. முன்னால இருந்து ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன பிளான் பண்ணி வந்திருக்காங்கிறது தெரியல. பட் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? பிக் பாஸ்குள்ள வந்ததுல இருந்து எல்லாரும் கூடயும் சண்டை போடுவாங்க, எதனாலும் பேசுவாங்க. பட் அவங்களுக்குள்ள மட்டும் வந்து நம்ம தகுதி விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குனே. இதே மாதிரி தினம் காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளையாடுவோமா? 2 பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டு இருக்காங்க. அது நல்லாவே எனக்கு தெரியுது. என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா இல்ல நான் உள்ள இருக்கும்போதும் சரி, அது நான் வெளியே பார்த்துட்டு வரும்போதும் அது அப்படிதான் இருக்கு. அது எதுவும் மாறவே இல்லை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு இங்க தகுதி இல்லாதவர் விஷால் என்ன அருண். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டுங்க.